கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. ஷாலோம். நான் பாஸ்டர் ஜான்சன். உங்கள் வாழ்வை மாற்றும் 10 நிமிடங்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் பல சூழ்நிலைகளில் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் அவங்க துன்மார்க்கர்களாக நல்லா இருக்கிறாங்க, நாங்கள் கஷ்டப்படுறோமேன்னு சொல்லி யோசித்த நேரத்தில் சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் தான் இந்த வாக்கு தத்தம். சங்கீதம் 37:28 நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். ஆங்கிலத்துல, For the Lord loves justice, he will not forsake his saints, they are preserved forever, but the children of the wicked shall be cut off. இந்த இடத்துல ஆண்டவர் 2 வாக்கு தத்தங்களை நம்ம கொடுக்கிறார். முதல்ல, கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. பல நேரத்துல மனுஷங்க நம்மளை கைவிட்டுறாங்க. அவங்க சொல்லுவாங்க, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன், உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுடைய காரியங்கள்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க, நம்மளை கைவிட்டுருவாங்க. இந்த நாள்ல கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா, கணவரால கைவிடப்பட்டிருக்கலாம், அப்பா அம்மா உங்களை கைவிட்டிருக்கலாம், அண்ணன் தம்பி உங்களை கைவிட்டிருக்கலாம், நீங்க நம்பின சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கைவிட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நீ என்னைக்கு ஞான ஸ்நானத்துல என் கையை பிடிச்சியோ அது முதல் இதுவரை உன் வாழ்நாள் முழுவதும் நான் உன் கையை பிடிச்சு உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை அப்படின்னும் பொழுது, பரிசுத்தவான்கள் அப்படின்னா பாவமே செய்யாதவங்க கிடையாது. பரிசுத்தவான் அப்படின்னா நீதியா வாழறவங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறவங்க, கர்த்தரை பின்பற்றி நடக்கிறவங்கள தான் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி வேதம் அழைக்குது. அதனால கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்க ஆண்டவருடைய பார்வையில் ஒரு பரிசுத்தவான். நிச்சயமா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் உங்களை என்றென்றைக்கும் காப்பார் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் வாக்களிக்கிறார். பல நேரத்துல நம்ம ரொம்ப பயப்படுறோம். எனக்குன்ட்டு ஒரு செக்யூரிட்டி இல்லை, ஜாப்ல ஒரு செக்யூரிட்டி இல்லை, லைஃப்ல ஒரு செக்யூரிட்டி இல்லை. சில நேரத்தில் சிங்கிள் மதரா சிங்கிள் ஃபாதரா சிலர் கஷ்டப்படுவீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையே, நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கவலைப்படலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு எந்த ஆபத்தும் வராதபடி, யாரும் உன்னை தீங்கு செய்யாதபடி, சத்துரு உன்னை அழிக்காதபடி நான் கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்களிக்கிறார். வேதம் சொல்லுது, உன்னுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். அப்போ உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீங்க பயப்படாதீங்க, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற ஆண்டவர் சில நிபந்தனைகளை வச்சிருக்கிறார். முதல்ல, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம எப்பவும் நியாயமா நேர்மையா நடக்கணும். நம்மளை சுத்தி பல மக்கள் அநியாயம் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலாம், பொய் பேசலாம், மற்றவங்களுடைய பொருளை திருடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்கள பார்த்து நாம அவங்க வழியில போயிடாதபடி நாம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்றதுனால நியாயத்தோட நேர்மையோட நடக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். இரண்டாவது, துன்மார்க்கருடைய சந்ததி அறுப்புண்டு போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறத பார்க்கிறோம். துன்மார்க்கம் அப்படின்னா என்னன்னா, சட்டத்தை மீறி நடக்குது. பல நேரத்துல நம்முடைய தேசத்தின் சட்டத்தை மீறி பலர் நடக்கிறாங்க. அதே போல வேத சட்டத்தை மீறி நாம நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பார்வையில நம்ம துன்மார்க்கரா மாறிடுவோம். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் வசனத்தை மீறி நடக்காம, தேசத்தினுடைய சட்டத்தை மீறி நடக்காம, துன்மார்க்கமா வாழாம, நீதியா நேர்மையா நம்ம வாழும் பொழுது இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் உங்க கூடவே இருப்பார், எந்த சூழ்நிலையிலும் உங்களை கைவிட மாட்டார். நீங்க போகிற இடமெல்லாம் உங்க கூட இருந்து பாதுகாப்பார். இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ and God bless you.